guys, welcome to our YouTube channel. நம்ம லைஃப்பில் எல்லாருமே சிலது மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு போன பிளேஸ் தான் கல்தான் சமுத்ரா பேலஸ். நம்ம உள்ளே போகிறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் வெல்கமிங் கொடுப்பாங்க. அவங்களோட இந்த ராஜஸ்தானி டைப் டான்ஸ் ஒரு பொண்ணு ஆடுவாங்க. உண்மையாகவே அதை பார்க்குறதுக்கு ப்ளசன்ட்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரில, நான் எப்போல்லாம் அந்த சைட் போனேன் அவங்க டான்ஸ் ஆடுறது ப்ளஸ் கீழே அந்த மியூசிக் ப்ளே பண்ணுறதை பார்த்துட்டே இருந்தேன். நம்ம தலையில் அவங்க ஒரு தலைப்பா வச்சு நம்மளுக்கு வார்ம் வெல்கமிங் கொடுப்பாங்க, ஒரு வெல்கம் ட்ரிங்க்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரூம் அலாட் பண்ணியிருக்கிறதுக்கு நம்ம பகி சர்வீஸ் தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க. நம்மளுக்குன்னு ஒரு தனியாக ஒருத்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ போகிற வழியில் ஃபுல்லாக அவங்க எங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, என்னென்ன சர்வீஸ் என்னன்றது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ எங்கள் ரூம் வந்துட்டு பூல் ஃபேஸிங், ஸ்விம்மிங் பூல் ஃபேஸிங் ரூமாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் எங்களோட ரூம். ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக ஆர்கிடெக்சர்லி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. பெட் வித் பியூட்டிஃபுல் மிரர். அதில் இங்கே வந்துட்டு ஒரு மினி ஃப்ரிட்ஜ் கூட இருக்குது. அதில் இனிஷியலி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் ஃபில் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப க்ளீன் அண்ட் கிறிஸ்பாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படி சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணணுன்னு. இப்போது நீங்கள் மேலேருந்து நம்ம ரூம்லேருந்து பார்க்குறப்போ இதுதான் எக்ஸாக்ட் பூல் வியூ. ரொம்பவுமே அழகாக இருக்கும். நிறையா கிட்ஸ், நிறையா பேர் நாங்கள் போன டைமில் இருந்தாங்க. எல்லோரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள் அந்த வாட்டர் எவ்வளோ க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குன்னு. நெக்ஸ்ட் நாங்கள் ஹைட்டி கிளம்பிட்டோம். அப்போது அந்த பக்கியை நான் நிறையா ஸ்டோரி சொல்லிகிட்டே வந்தாங்க கல்தான் பற்றி. நான் அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா, இது 40 years ஓல்டு இருக்கும். இது பான்சாயாமா. ஐ திங்க் உங்கள் 40 lakhs சம்திங் இனிஷியலி வாங்கியிருப்பாங்க போல். ஸோ அது பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அப்புறம் இங்கே இருக்க பிளான்ஸ் எல்லாமே லைக் ரொம்ப யூனிக் அண்ட் ஃபீச்சர்டாக இருந்தது. யாரெல்லாம் பிளான்ட் லவர்ஸ் தே வில் ரியலி லவ் திஸ். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஹை டீன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம சர்வீஸ் பேக்கேஜில் இன்க்ளூடட் தான். நார்மலி இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸில் ஹேப்பன் ஆகும். பட் இப்போ ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால வாட் தே டிட் இஸ், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடியே அவங்க காம்ப்ளிமெண்ட்ரி ஹை டீ கொடுத்துட்டாங்க. ஸோ நான் தனியாகவே ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், என் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து டைரெக்டாக டின்னர் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அந்த டின்னர் பிளேஸே வந்துட்டு ரொம்ப லக்ஸூரியஸ் அண்ட் காஸியாக இருக்கும். அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாவே ஆம்பியன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. ஆம்பியன்ஸ் சம்டைம்ஸ் நல்லாயிருக்கும், ஃபுட் நல்லா இருக்காது. பட் இங்கே ஃபுட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் என்ன பேக்கேஜ் எடுத்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு டின்னரும் காம்ப்ளிமெண்ட்ரி அந்த பேக்கேஜ் தான் எடுத்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சீரக சம்பா கோழி பிரியாணி, நிறைய ஸ்டார்டர்ஸ், நிறைய சூப்ஸ், டெசர்ட்ஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருந்தது. பட் நம்மளால் எல்லாம் ஓப்பன் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா அன்றைக்கி கூட்டம் இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா பீஃப் இன் பெப்பர், கிரில்டு ஃபிஷ். ஸோ யாரெல்லாம் நல்லா ஃபுட் சாப்பிடுவா, யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பொஃபே பிடிக்கும், இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இதை சாப்பிட்டே ஆகணும். அது நீங்கள் ஈவினிங் நான் ஹை டீன்னு சொன்னது என்னன்னு யோசிப்பீங்க. அதுவும் ஒன்றுமே இல்லைங்க. நிறையா ப்ரெட், பன்ஸ், காஃபி வெரைட்டிஸ், டீ வெரைட்டிஸ், சாண்ட்விச், அதே மாதிரி பர்கர், மீன் பொள்ளிச்சது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்கும். ஆனால் அது ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இங்கே கூட உங்களுக்கு கார்லிக் சட்னி, அதே மாதிரி எனக்கு இங்கே உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு இங்கே கர்ட் ரைஸ் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பொமக்ரனேட் எல்லாமே போட்டு. ஸோ என்னால் மேக்ஸிமம் என்னென்ன கவர் பண்ண முடியும் அது எல்லாமே நான் உங்களுக்கு இங்கே காட்டியிருக்கேன். அதே மாதிரி இங்கே டெசர்ட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே ரொம்பவுமே நல்லா இருந்தது. ஸோ டின்னர் டைம் வந்துட்டு 7 10:30 வரைக்கும் அப்போ இருந்துமே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஆலகார்ட் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும் அதை நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை யாரெல்லாம் பொஃபே எடுத்திருக்காங்க அவங்களுக்கு அந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்களோட பேக்கேஜ் கூட வர்றவங்க ஃப்ரீயாகவும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை பொஃபே பே பண்ணி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களோட இஷ்டம்தான். இங்கே சீஸ் கேக்ஸ் நிறையா வெரைட்டிஸ் இருந்தது, ஸ்ட்ராபெரி கேக்ஸ் இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நம்ம நினைப்போம் பார்க்க தான் எப்படி இருக்குன்னு, உண்மையாக அப்படி கிடையாது. இட்ஸ் ரியலி வெரி டேஸ்டி.
இது எல்லாமே நம்மளால் சாப்பிட முடியுமான்னு நினச்சா சத்தியமாக சாப்பிட முடியாது. பட் தென் தே ஹாவ் அ வாஸ்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட். ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் கோல் மாதிரி நம்ம என்னென்ன முடிஞ்சது அதெல்லாமே நீங்கள் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ரியலி உங்களுக்கு பயங்கர ஒரு ஹாப்பி கோ வைப் கொடுக்குற ஒரு பிளேஸ் தான் கல்தான்னு சொல்லுவேன். ஃப்ரூட்ஸும் நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பட் நான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த மாதிரி எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் இல்லை. அதே மாதிரி பால்லே நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்வீட்ஸ், பேடாஸ் எல்லாமே சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் எல்லாமே அவங்க இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் ஆலக்காட்டில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பர்கர் வேணும் இல்லை பீட்சா வேணும் அந்த மாதிரி சொல்லிங்கன்னா அதுவும் இருந்தது. லைவ் கவுண்டர் இருந்தது, தோசா கவுண்டர் இருந்தது, முட்டை தோசை, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தோசா. நான் வந்துட்டு அதில் கீ ரோஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் ஃபேனே ஆகிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க கீ அவங்களா பண்ணுவாங்க போல், அதிலேருந்து எடுத்து பண்ணோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த டெசர்ட்ஸ் எல்லாமே எனக்கு பார்க்கவே புதுசாக இருந்தது, ப்ளூபெரியோடது. ஸோ எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அவங்களோட கம்ப்ளீட் டின்னர். இது வந்துட்டு ஐஸ்கிரீம் பார்ட். ஐஸ்கிரீமில் 4 ஃப்ளேவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிச்சு. பட் நான் இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஐஸ்கிரீம். பட் தென் அவங்க இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்ததே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபீல் தான். மழை பயங்கரமாக பெஞ்சிச்சு. பட் தென் அவங்களுக்கு இந்த வியூ காட்டணுன்னு தான் நினச்சேன். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ. நாங்கள் பகி சர்வீஸில் போனப்போ அந்த அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார் ஒன்று பற்றி. இங்கே மெயினாக எலைட் ரூம்னு ஒன்று இருக்குது. அதுதான் இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் ரூம்னு நினைக்கிறேன். 3 பெட்ரூம், இன்சைட் ஸ்விம்மிங் பூல் இருக்கான்னு எனக்கு தெரியலை. அங்கே எல்லாமே வந்துட்டு சில்வரில் மேடாக இருக்கும். நாங்கள் இங்கே பாருங்கள், இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ஸ்விம்மிங் பூல் அதுன்னு சொன்னால் கல்தானோட தான். அங்கே இருந்து பார்க்கவே நம்மளுக்கு மைண்ட்லாம் பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம டெய்லி ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷரில் இருந்துட்டு வரப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்ல, அதுதான் இந்த கல்தான்னு சொல்கிறது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு ஸ்தூபம் இருக்கும். அது உண்மையாகவே நல்லாயிருக்கும். நான் காட்டுறேன். இங்கே தான், இதுதான் அந்த எக்ஸாக்ட் பிளேஸ். இங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அவங்களுமே நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே ஒரு மெலடி சாங்லாம் ப்ளே ஆகும். இது நீங்கள் ஃபேமிலியாக வரலாம், கப்புள்ஸாக வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலாம். எப்படி வந்தாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் நினைக்கலாம் இது வந்துட்டு ரிச்சாக இருக்கவங்க மட்டும்தான் போக முடியும், அந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் இருக்கும். எனக்கும் இருந்தது. நான் ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டு தான் இப்போ வந்திருக்கேன். பட் அப்படி கிடையாது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம இது புக் பண்ணலாம். உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஆஃபர் வரும். ஸோ நான் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆஃபர் வந்ததுலேருந்து கிராப் பண்ணி போன இடம் தான் இது. ஸோ நீங்கள் நினைக்கக்கூடாது இது வந்துட்டு ரொம்ப பணக்காரங்க மட்டும், அப்படி கிடையாது. எல்லா டைப் ஆஃப் பீப்புளுமே அங்கே வந்திருந்தாங்க. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பீச் ஏரியா தான். மழை இருக்கிறதுனால நம்மளால் அங்கே போக முடியலை. என் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே. ஸோ அன்றைக்கி நம்ம சர்ப்ரைஸாக அவங்களே எங்களுக்கு வந்துட்டு இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு ரூமை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நைட் ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க, அது ஹாட் சாக்லேட். அதுக்கப்புறம் இங்கே மாதிரி ஒரு கேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் ஒரே ஹாப்பி. நார்மலி அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம எங்கேயும் வந்து செலிப்ரேட்டில் வீட்டில் பண்ணுவோம், இல்லாட்டி எங்கே நார்மல் ரெஸ்டாரண்ட்ஸ் போவோம். அவர் ஒரே ஹாப்பி தேங்க்யூ ஷாலூன்லாம் சொல்லி அதை நான் காமெடியாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அன்றைக்கி நிம்மதியாக தூங்கினோம். மார்னிங் பார்த்தோன்னே பாத்தப்பில் இந்த ரோஸ் ஃப்ளவர்ஸ்லாம் வந்துட்டு இது என் ஹஸ்பண்டே போட்டு கொடுத்தது. அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் எனக்கு ஒரே ஜாலியாக ஆகிடுச்சு. நல்லா ஹாட் வாட்டரில் கால்லாம் நானே நல்லா உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இது வரைக்கும் பாத்தப்பே பார்த்த இல்லாத மாதிரி ஒரு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் போனோம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ், என்னால் சொல்லவே முடியாத அளவு வெரைட்டிஸ் இருந்தது. லைவ் தோசா கார்னர். இதில் என்னென்னா அவங்களோட ப்ரொஃபஷனலிசம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் ரூமில் இருந்து ஃபோன் பண்ணி எனக்கு இது வேணும்னு சொன்னீங்க, நெக்ஸ்ட் நிமிஷம் அவங்க உங்களுக்கு வந்து நிற்பாங்க. அவங்க சர்வீஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி வேறு லெவல். எனக்கு எப்படி இப்போது சிலவங்களுக்கெலாம் வந்துட்டு தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெலாம் ரிசார்ட் போக முடியாது, ரொம்ப நடக்கணும் அப்படிலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அவங்களுக்குன்னு நிறையா பக்கி சர்வீஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா ஆல் டைப் ஆஃப் பீப்புள் ஷுட் என்ஜாய் த லக்ஸுரி ஃபீல் அப்படின்றதுக்காகவே பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த அரண்மனை மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. உள்ள மாடல் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி கொடுத்துருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் தோசை, இட்லி, பொங்கல், பிரெட், அதுக்கப்புறம் சாலட் வேணுங்களுக்கு சாலட், சாசேஜ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மில்க், பேஸ்ட்ரீஸ், யாருக்கெல்லாம் ஜூஸஸ் வேணும் ஜூஸ், ஃப்ரூட்ஸ்,
பெப்பரோனிஸ் நட்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு 1 டே கல்தானில் இருந்தால் பத்துமான நோ. மை சஜஷன், நாங்கள் பண்ண தப்பு அதுதான், 1 டே தான் ஸ்டே பண்ணோம். பட் யூ ஷுட் ஜஸ்ட் ட்ரை ஃபார் 2 days. 2 days இருந்தீங்கன்னா நிறைய உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது தான் பீச். நைட் ஃபுல்லாக மழை பெஞ்சுது. இது மார்னிங் இந்த பீச் வியூ தான். இங்கே ஒரு யோகா செஷன் கூட நடக்கும், பட் நாங்கள் அட்டன் பண்ணல. பிகாஸ் ஆல்ரெடி செம்ம டயர்ட், தூக்கம் அப்படின்னு தூங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த பீச் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதுக்காகவே போகணும். இப்போ உங்களுக்கு ஏதாவது செலிப்ரேஷன் அந்த மாதிரி இருந்து முன்னாடியே சொன்னிங்கன்னா உங்களுக்கு கேண்டில் லைட் டின்னர் கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இப்போது நம்ம வந்துட்டு செக் அவுட் பண்ண வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே கூட அவங்க டான்ஸ் பாருங்களேன், எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு அவங்க டான்ஸ் அந்த பொண்ணு பார்க்குறப்போலாம் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சூப்பராக, இவன் கால் கண்டிப்பாக வலிக்கும், பட் ஸ்டில் அது யார்கிட்டையுமே காட்டாமல் டான்ஸ் ஆடிட்டு, கூட டான்ஸ் ஆடுறவங்களும் ஆடலாம், கீழே அந்த மிருதங்கம் அதெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவங்களும் அப்படி தான் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஃபைனலி செக் அவுட் டைம் வந்துச்சு. ஐயோ இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோமான்ற ஒரு ஃபீலிங்கோடு கிளம்ப வேண்டியதாக இருந்தது. பட் தென் எல்லாராலையுமே இங்கே போக முடியும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒன்ஸ் வரணும் கல்தான். Thank you for watching our video. If you really like this video, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.